விதி நம்ம எழுதுகிறோமா இல்லை நம்மளை அந்த விதி மாற்றுகிறதா? எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு பிள்ளைகளான கடகராசி பிள்ளைகளே, என் உறவுகள், என் குழந்தைகள், ஒரு தகப்பனா ஒரு குருவாக உங்களை நான் என்னைக்கும் கனெக்டில் இருப்பேன். இந்த கடக பிள்ளைகளுக்கு கஷ்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ஒரு உயர்வை நோக்கி பயணம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஒன்று ஆசைப்படுறீங்களோ அது பிரபலம் ஆகிடும். நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது பிரபலம் ஆகிடும். அது எப்படி தான் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னே உங்களுக்கு தெரியாது. எங்கள் ஊரில் நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டேங்க, பார்த்தா என் தெருவில் உள்ளவன்லாம் அதே ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சுட்டான். நான் ட்ரெஸ் போட்டால் எல்லோரும் போடுவான். நான் என்ன கலர் சூஸ் பண்ணுறேனோ அது மற்றவனுக்கு பிடிக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ அது அவனுக்கு பிடிக்கும். நான் எதுக்கும் வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிப்பேன், 4 பேரும் அதே தொழிலை ஆரம்பிப்பான். போட்டி இல்லாத உலகத்தில் போட்டியை உண்டாக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். நல்லா தெரிஞ்சுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும்? சாதுரியத்தன்மைன்னு பேர். கடகராசிக்காரர்களுக்கு சாதுரியத்தன்மை ரொம்ப வேணும், ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா நம்மளை ஒரு எதிரி 2 எதிரியாக இருந்தால் சமாளிக்கலாம். உலகமே எதிரியாக தான் இருக்கும் கடகத்திற்கு. உலகமே எதிரியாக இருக்கும் கடகத்துக்கு, தெரிஞ்சுக்கிங்க. இந்த எதிரியோடு நான் வாழ முடியுமா? நீ தான் ஐயா வாழ முடியும். இந்த எதிரிகளை உங்களால் தான் சந்திக்க முடியும். கிருஷ்ண பரமாத்மா ஒரே நபர். பாரத போரில் பஞ்சபாண்டவர்கள் எதிரியா கிருஷ்ணன் எதிரியானா துரியோதனனுக்கு கிருஷ்ணன் தான் எதிரி. சகுனிக்கு பெரிய டேமேஜாக இருக்கிறது, டேஞ்சராக இருக்கிறது, பெரிய கஷ்டமாக இருக்கிறது கிருஷ்ணன் தான். தர்மனோ பீமனை கொண்டு கூட சகுனி பயப்படலை. அவன் என்ன பெரிய பலசாலியாக இருக்கட்டும், பயம் இல்லையா. ஆனால் கிருஷ்ணன் அங்கே இருக்கிறான். கடகம் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ உங்களுக்கு எதிரி இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. சார் என்னை ஒருத்தன் வாழ விடாமல் இருக்கான் சார், தடுக்கிறான் சார். அதெல்லாம் இல்லைப்பா. யார் சொன்னா? பொய். அவ்வளோதும் பொய். இந்த உலகமே உன்னை வாழ விடாமல் தடுக்குது. உன் குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை வாழ விட மாட்டாங்க. அவங்க நினைக்கிறத தான் உன் மைண்டில் திணிப்பாங்க. நீ பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளையாக இருக்கட்டும், நீங்கள் வேலைக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், உன் குடும்பத்தில் உள்ளவங்க தான் உன்னை திணிப்பாங்க, கொண்டு போய் செலுத்துவாங்க. ஒன்றுமே உன்னால் பண்ண முடியாது. சரி வேலைக்கு வரோம் அப்படின்னா மேனேஜரு, வேலைக்கு ஓனரு, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட தான் திணிப்பாங்க. திணித்து 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 உன் வாழ்க்கையில் நீ நினைக்கிறதே நடத்த முடியாத அளவுக்கு மாற்ற முடியும். இந்த உலகம் மாற்றும். அப்புறம் கல்யாண வாழ்க்கையும் அப்படி தான், குழந்தை வாழ்க்கையும் அப்படி தான், பொது வாழ்க்கையும் அப்படி தான். ஒரு பொது வாழ்க்கைக்குள்ளே கடகராசி வரீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத பிரச்சனைலாம் எடுத்துன்னு வருவான். சாதாரணமாக தானடா வாழ்க்கை போயிட்டு இருந்தது, யோசிக்காத பிரச்சனைலாம் இப்போ எடுத்துன்னு வரீங்களப்பா. சரி யோசிப்போம். ஏன்? உங்களால் மட்டும்தான் சில கதவுகளை திறக்க முடியும். பிரச்சனை வருதுன்னு பயப்படாதீங்க. கடகராசி பிள்ளைகளா, எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும் இருக்குது. பிரச்சனையை போர்வையாக போட்டுக்கிட்டு போத்திக்கலாம், படுக்கையாக போட்டுக்கிட்டு படுத்துக்கலாம், பிரச்சனையோடு வாழலாம். ஆனால் இதை என்னைக்கு உங்கள் மனசு பிரச்சனையோடு நான் வாழ தயார், பிரச்சனைகளை நான் ஏற்றுக்கொள்ள தயார்னு நினைக்கிதோ அன்றைக்கி அந்த பிரச்சனை அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். என்றைக்குமே அதை சந்திக்கும் போது ஒரு கிக் இருக்கும். எப்படி? அதை சந்திக்கும் போது ஒரு கிக் இருக்கும். பா, என்னால் மட்டும்தாண்ட இதை ஜெயிக்க முடியும். இந்த இடத்துக்குள்ளே தான் கடகம் உள்ள பாஸ் ஆகுறீங்க. அப்போ தான் உங்கள் அறிவு, திறமை இதெல்லாம் வெளிப்படும்.
முதல்ல கடகராசிக்காரவங்க செய்ய வேண்டியது என்ன, இந்த பதிவோட நோக்கம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்போ கையில் வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதக கட்டத்தில் 40% எனக்கு ஜாதகம் சரியாக இருந்தால் போதும், மற்ற எல்லாத்துலேயும் நான் வின் ஆகிடுவேங்கிறத நம்பிடுங்க. 40% ப்ராக்டிக்கல் மார்க் வேணும். ஆனால் ஒரு மனுஷன் மேலே வரத்துக்கு யாராவது ஒருத்தவனுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கணும்ல. ஒரு மனுஷனுடைய வெற்றி தோல்வி எதில் தீர்மானம் படுறது, அவங்களுடைய எண்ணத்தில் தீர்மானம் செய்யப்படுகிறது. அந்த எண்ணம் வரணும். ஒரு விதை ஒன்று இருந்தால் தானங்க தண்ணி ஊற்றுனா அது வளரும். விதையே இல்லாத இடத்துல டெய்லி ஒருத்தன் தண்ணி ஊற்றிக்கினே இருந்தான், அது என்ன வளரும்? எங்கே வளரும்? வளராதப்பா ராஜா, வளராது. சகோதரி, வளராது. விதையை போடு. நீ நினைக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றலைனாலும் சில விதை வளர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதக கட்டத்தை எடுத்துக்கணும். நமக்கு எந்தெந்த கிரகம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தே தீரணும். எதிரி இல்லாமல் இருக்கணும் முதல்ல. ஆனால் உலகமே எதிரின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எதிரியை சந்திக்கிறதுக்கு திராணி நமக்கு இருக்கணும். பயப்படக்கூடாது. முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் எடுத்த முடிவை நானே விளக்கிக்கக்கூடாது. என் முடிவு கரெக்ட் அப்படின்னு விளக்குற மாதிரி இருந்தாலும் கூட பின்பக்கமாக அந்த முடிவை நான் கொண்டு போகணும். அன்னைக்கு வேணால் அதை வெளியில் காட்ட மாட்டேன். என் முடிவில் அதில் தெளிவாக இருக்கணும். கடகராசி பிள்ளைகளாக ரொம்ப தைரியமாக இருக்குது. தைரியம் ஒன்று தான் உங்களுடைய பவர். சில பேருக்கு பொறுமைன்னு சொல்லுவாங்க. பொறுமையெல்லாம் கிடையாது, தைரியம். பொறுமையை விட பெரிய தைரியம். தைரியம் இருந்தால் தான் பொறுமையே வரும். வெறும் பொறுமையாக இருந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, கை கட்டி வாய்ப்பொத்தி ஊமையாக நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இப்படியே கூனி குருவி வாழ்கிறத வாழ்க்கை. அதுக்கு பேர் பொறுமை அதிகமாக போகும்போது நம்ம கூனி குருவிடுவோம். தைரியம் இருந்ததுன்னா எவ்வளோடா அடிக்க முடியும்? எவ்வளோ பேசுவ, என்ன செய்வ, செய். நீ பேசுகிறத வச்சே உன் கண்ணில் நான் குத்துறேன். இந்த பிளானுக்குள்ளே வரணும். இதுதான் கடகம். நீ பேசுகிறத வச்சே நான் உன் கண்ணில் குத்துறேன். யா, நான் என்ன சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் சாதாரண ஆள் தான். ஆனால் நீ என்னை சுரண்டி விட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுற. எனக்கே யோசிக்க முடியல. நான் யோசிக்காத ஆள். கடகத்து ராசிக்காரவங்க யோசிக்கிறதுக்கே வருத்தப்படுவாங்க, இன்னும் அலுப்புப்படுவாங்க. ஆனால் அவங்கள எதையாவது ஒன்று சொல்லி யோசிக்க வச்சு செய்யலாமோ, நம்ம இப்படி பண்ணலாமா, பரவாயில்லையே, நம்மளை பற்றி இப்போ ஊரில் வீட்டில் நல்லா சொல்கிறாங்களே, ஓ நீ இதுக்கெல்லாம் விளங்க மாட்டேன்னுவான். இப்போ தான் நமக்கு தோணும், விளங்க மாட்டேங்கிறான், ட்ரை பண்ணி பார்ப்போமே, அது என்ன விளங்குறமா இல்லையான்னு. அவ்வளோதான். வாழ்க்கை எங்கேயோ போயிட்டுருக்கும். எதிரிகள் உங்களை வளர்ப்பார்கள். அதனால் எதிரி இல்லாமல் இருந்துடாதீங்க. கடகராசிக்காரவங்க எதிரி இல்லாமல் இருந்துடாதீங்க. எதிரி இருந்தால் தான் நீங்கள் எழுந்து வர முடியும். எதிரி இல்லைன்னா எழுந்து வந்து என்னையா பலன்னு. 1000 பேர் ஒரு நாளைக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. உங்களை தாண்டி 1000 பேர் கிராஸ் ஆகுறான். 1000 பேரில் உங்களை மீறி ஒருத்தவன் நல்லா போயிட்டுருக்கானான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய வலிமை அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குரு உங்களுக்கு கரெக்டாக இருக்காரான்னு பாருங்கள், செக்கப் பண்ணிங்க. குரு யாராவது ஒரு ஆசான் உங்களுக்கு வருவார். அந்த ஆசான் உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல வழி நடத்துவார். கண்ணு தங்கம், உனக்கு இந்த திறமை இருக்குது, நீ இதை செய்யின்னு சொல்லுவார். அங்கே தான் கடகம் வாழ்க்கை ஆரம்பிக்கும். உங்களுக்கு நீங்கள் சும்மா இருப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் ஒருத்தவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, எது மீதும் உங்களுக்கு முதல்ல ஆசை வராது. முதல்ல அது நல்லா தெரிஞ்சுங்க. எது மீதும் ஆசை வராது. சைலண்ட் மூவ் பண்ணக்கூடியவர்கள். சைலண்ட்டாக ஒரு விஷயத்தை அப்படியே ரசிப்பீங்களா, அதை இன்னொருத்தன் ரசிப்பான். உனக்கு அது பிடிச்சிருக்கா? எஸ், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி கண்டுபிடிச்சான்? நீ அதை ரொம்ப ஒத்து பார்த்த ராஜா, அதை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவன் கணக்கு வைப்பான், பொறி வைப்பான், நான் உனக்கு அதை தரேன். நீங்கள் உடனே பார்த்து அவ்வளோதான், அவனும் விட்டுடுவான். அவனுக்கு ஒரு வேலை நடக்கும்போது அந்த பொறியை உங்கள்கிட்ட வச்சு அந்த வேலையை நடத்துவான். அப்போ நீங்கள் பெரிய ஆளாவீங்க. கடவுள் இப்படி தான் உங்களை கணக்கு போடுவார். அதனால் உங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம் பின்னாடி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் சிம்பிளாக விட்டுறாதீங்க.
குரு உங்களுக்கு நல்லா இருக்காரா பார்த்துங்க, ராகு நல்லா இருக்காரா பார்த்துங்க, சனி நல்லா இருக்காரா பார்த்துங்க, செவ்வாய் நல்லா இருக்காரா பார்த்துங்க. ராகு, குரு, செவ்வாய், சனி. எதிராளியோடைய வீக் பாயிண்ட்டை நமக்கு தெரிஞ்சுக்கணும், எதிராளியோடைய நாடி துடிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். மிஸ் பண்ணாதீங்க, சும்மா ஏனோ தானோன்னு இருந்துடாதீங்க கடகராசிக்காரர்களே. உங்களுடைய அறிவு திறமை வீணாக போகாது. காலத்திற்காக வெயிட் பண்ணி இந்த காலம் உங்களை கொடுக்கும். நீங்கள் யோசிக்கிறத எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும். என் பிள்ளைத்தமிழ் பிள்ளைகளுக்கு முருகனுடைய அருள், துர்க்கையுடைய அருள் உண்டு. நீங்கள் எப்போ சோகமாக இருந்தாலும், சோர்வாக இருந்தாலும், வருத்தமாக இருந்தாலும் துர்க்கையுடைய மந்திரத்தை வாசிங்க, முருகனுடைய மந்திரத்தை வாசிங்க, வாசிச்சுக்கிட்டே இருங்க. வசிய யோகம் கிடைக்கும். உங்கள் லிப்பு மூமெண்ட் ஆகக்கூடாது, ஆனால் உள்ளுக்குள்ள மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். லிப்பு மூமெண்ட் ஆகக்கூடாது, உள்ளுக்குள்ள மந்திரம் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். ராஜா, உனக்குள்ள ஒரு பெரிய பவரே உருவாகும். உனக்குள்ள ஒரு கட்டமைப்பை உண்டாக்கு, ஒரு வளையத்தை உண்டாக்கு. நெருப்பு, நீ நெருப்பு. நீ நினச்சி நான் எப்பேற்பட்ட விஷயத்தையும் உருவாக்க முடியும். அதில் ரொம்ப தெளிவாக இருங்க கடகராசி பிள்ளைகளா. பின்வாங்காதீங்க, என்றைக்குமே பின்வாங்காதீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. என் உறவுகள், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை கீப் இட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழ் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் லைஃப்பில் என்றைக்கு கஷ்டம் வருதோ, என்றைக்கு ஒரு வருத்தம் வருதோ, இந்த ப்ளே தமிழ் அந்த இடத்துல நீங்கள் ப்ளே தமிழ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி அந்த சிவஸ்ரீயை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள், நீங்கள் நம்புகிற சாமி, இந்த ப்ளே தமிழ், இந்த சிவஸ்ரீ உங்களோட கனெக்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே நான் சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன கேள்வியோ என்கிட்ட கேளு, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவேன். அந்த பதில் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை படி நீ கேளு, போதும். சும்மா நீ எப்படி நடந்தது, ஏன் அப்படி வந்தது, அது வேணாம். என்கிட்ட பிரசன்னம்தான். நான் ஜாதகம் பார்க்கும்போதே பிரசன்னம்தான் சொல்கிறது. உனக்கு இது நடக்கும், இந்த இடத்துல இப்படி போ, இவன் நம்பு, இவன் நம்பாத. அது ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் வரைக்கும் சொல்லுவேன். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அதை கேட்டு கரெக்டாக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் நினைக்கிறத நடத்த முடியும். எது என்கிட்ட பரிகாரமே நான் சொல்ல மாட்டேன். குறுக்கு வழியே நம்மள்கிட்ட கிடையாது. நேர்த்தி கடன் மட்டும்தான். கடவுள் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துட்டா, ஆண்டவா, என் குலதெய்வமே, என் இஷ்ட தெய்வமே, நான் உனக்கு இதை செய்கிறேன், தீ மிதிக்கிறேன், முடி காணிக்க கொடுக்குறேன், இந்த பணம் போடுற உண்டியல்ல, ஏதோ ஒன்று நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. நேர்ந்துக்கிறதுன்னு பேர். அவ்வளோதான். இது நடந்துட்டா இதை செய்கிறேன்னு. என்றைக்குமே கடவுளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போய் கேட்கக்கூடாது. அது பேர் கடவுள் கிடையாது. மனுஷன் வேறு, கடவுள் வேறு. நான் சார் இந்த ஹோமம் பண்ணேன் சார், இந்த பூஜை பண்ணேன் சார், எனக்கு கடவுள் கொடுக்கல சார், நோ நோ. நம்ம வேண்டிக்கணும். முதல்ல அது நடந்துட்டுன்னா இதை செய்யணும். நம்ம வீடு சுத்தம் இல்லை, பவித்திரம் இல்லை, நமக்கு ஏதோ தொந்தரவுகள் இருக்குன்னா ஹோமங்கள் பண்ணுறோம், அந்த இடத்த புனிதப்படுத்துறதுக்கு. ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். நீ நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நேர்ந்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்ந்துக்குங்க, கடவுளுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் ஜோதிடம் சொல்லும்போது அந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறது. அதுமாதிரி நான் 2 வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த வார்த்தை போதும். நீ போ, நல்லா இருப்ப. அவங்ககிட்ட பேசாத, வேண்டாம், தவிர்த்துரு, இதை கேட்கணும். என்றைக்குமே குரு அப்படி தான். நான் என்றைக்கும் உங்களுக்கு குருவாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழும், இந்த பிரபஞ்சமும், இந்த சிவஸ்ரீயும் உங்களுக்கு என்றைக்கும் நிழலாக இருப்போம். நல்லது நடக்கும், உங்கள் வாழ்க்கை ஒளிரும். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளா, அமோகமாக இருக்கணும்.